வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் என்னன்னா லெமன் சேவை. இந்த சேவை வந்து ஆக்சுவலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் பண்ணுற ஒரு ப்ரிப்ரேஷன். சேவைனா கேட்டால் உங்களுக்கு வந்து அரிசியில் பண்ணுறது இருக்குது, கோதுமையில் பண்ணுறது இருக்குது, அதுக்கப்புறம் ராகியில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சேவை இருக்குது. நான் இன்றைக்கி பண்ணுறது ரைஸ் சேவை தான். அது மட்டும் இல்லை, இந்த சேவை எங்கே அதிகமான ஃபேமஸ் கேட்டிங்கன்னா தமிழ்நாடு, நம்ம சவுத் சைடில் தான் அதிகமான ஃபேமஸான ஒரு ப்ரிப்ரேஷன் இது. பர்டிகுலராக கொங்கு நாடு, அதுக்கப்புறம் கர்நாடகாவில் 50% பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேரளாவில் சில இடத்துல வந்து இந்த சேவை அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த லெமன் சேவை எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? லெமன் சேவை தேவையான பொருட்கள்: ரைஸ் சேவை 1 பாக்கெட், பொடிசா நறுக்கிய வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சாப்டு ஜிஞ்சர் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 3-4 நம்பர், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, எலுமிச்சை பழம் 2 நம்பர், பெருங்காயம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2-3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த ரைஸாகவே பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணுற பக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நார்மலாக வந்து சேமியா பாயில் பண்ணுற மாதிரி அந்த பக்குவத்தில் பாயில் பண்ணக்கூடாது. இந்த ரைஸாகவே பாயில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணால், தண்ணி கொஞ்சம் கொதிக்க வைங்க. அதுக்கு பிறகு உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய் இந்த மாதிரி நீங்கள் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, அந்த எண்ணெய் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஏன் கேட்டிங்கன்னா, பாயில் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் லைட் எல்லோஷ் கலர் வரும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து அந்த சேவையோட சேர்த்து குக் பண்ணும்போது உதிரியாக வரதுக்காக மட்டும்தான் எண்ணெய்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த சேவை இதில் போட்டிருக்கேன். இந்த சேவை போட்ட உடனே நீங்கள் எடுத்துருக்கணும். 1 நிமிஷம், அதிகபட்சம் இல்லை 1.5 நிமிஷத்தில் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும் கேட்டிங்கன்னா வந்து ஸ்மாஷ் ஆகிடும். அதே டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணுறங்க. இப்போது சேவை ரெடி ஆகிடுச்சு. எடுத்த பிறகு ஒரு ட்ரேயில் போடுங்க. நம்ம என்ன தான் சேவை குக் பண்ணி எடுத்த பிறகு நீங்கள் சூடோடு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்மாஷ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஆனால் சூடு ஆறின பிறகு உதிரியாக வரும். திருப்பி வந்து நம்ம தாளிப்பு போட்டு டாஸ் பண்ண போகிறோம். அதனால் சூடு ஆறட்டும், அதுக்கு பிறகு டாஸ் பண்ணலாம். இப்போது இந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் போடுங்க. அதிகமான எண்ணெய் வேண்டாம். அதிகமான எண்ணெய் இருந்தால் இந்த ப்ரிப்ரேஷன் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகம், பச்சை வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெமன் சேவைக்கு. ஏன் கேட்டேன்னா, லெமன் யூஸ் பண்ணுற இடத்துல இஞ்சி போட்டால் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவரும் எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் அதிகமான குவான்டிட்டி வேணால் கொஞ்சமாக போடுங்க. அதனால தான் 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த மஞ்சத்தூள் போட்ட உடனே பெருங்காயம் ஜஸ்ட் லைட்டாக பேன் டாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, மஞ்சத்தூள் போட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ண உடனே உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும், லைட் எல்லோஷ் கலர் கொடுக்கும். அதனால தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். அதனால் அடுப்பை ஆன் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நீங்கள் குக் பண்ண டேஸ்ட் கண்டிப்பாக மாறிடும். அந்த லெமன் டேஸ்ட் உங்களுக்கு ரியலாக வேணும்னு நினச்சின்னா அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸை புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த ரைஸ் சேவை கொத்தமல்லி போட்டு டாஸ் பண்ணால் ஒரு அருமையான லெமன் சேவை ரெடி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் லெமன் சேவை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு ஈஸியான ப்ரிப்ரேஷன். இந்த ப்ரிப்ரேஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ இந்த லெமன் சேவை சட்டுன்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் சீக்கிரமாக பண்ணணுச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். பர்டிகுலராக அந்த லெமன் சேவை ரைஸ் சேவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைஸ் சேவை பாயில் பண்ணுற பக்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக பாயில் பண்ணால் கரெக்டாக சூப்பராக டாஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.